ஃபர்ஸ்ட்லை நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளி விடுமுறை ஆயிடுச்சு. தீபாவளி விடுமுறை ஆனால் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். நீங்களும் அதை அனுபவித்து கொண்டிருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அதே நேரத்தில் இந்த 2 நாட்களாக நாம் வீடியோ போட முடியாத ஒரு சூழல் ஆயிடுச்சு. அதே நேரம் இப்போ நம்ம இஸ்ரேல் அப்டேட் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. அதை நான் நாளையிலிருந்து தொடர்றேன் இஸ்ரேல் அப்டேட்டை. இப்போ என்னன்னா, இந்த 5 மாநில தேர்தலை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 5 மாநில தேர்தலில் நம்ம தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்காரு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கர்நாடகாவில் தெரு தெருவா போனார்ல, கூட்டம் கூடும், ரோட்டோரத்தில் நிற்பாங்க, அப்படியே ஏற்றி கொண்டு போய் 4 தெருவு தாண்டி அங்கே லாரியில் இறக்கி விடுவாங்க. இவர் அப்படியே காரில் வந்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா இந்த ரோலர் எல்லாம் ரோடு போடும்போது பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒருத்தன் ஓடி ரோடு ரோலரில் தண்ணி ஊற்றுவான் முன்னாடி. ஏன்னா தரையில் ஒட்டிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஆட்களை முன்னாடி முன்னாடி கூட்டு போய் ஒரு போலி பிரச்சாரம் நடந்தது. போலியாக பெரும் கூட்டம் கூடியதாகலாம் காட்டப்பட்டது. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு பெங்களூர்லன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதே நிலை தான் இப்போ ஜிக்கு மத்திய பிரதேஷ்லையும் ராஜஸ்தான்லையும் ஆக போகுது. இன்னும் பல மாநிலங்கள் ஆக போகுது. ஒரு மாநிலத்தில் பிரச்சாரத்துக்கே கூட்டணியில் இருக்க வரக்கூடாதுன்ட்டு அந்த மாதிரியான ஒரு நிலைமை மிசோரத்தில் இருக்கு. மீதி 2-3 மாநிலங்கள் சத்தீஸ்கர்லாம் இவருக்கு எந்த விதமான ஒரு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அவருடைய பிரச்சாரம் தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா கூட, தீவிரம் அடைஞ்சு என்ன பிரயோஜனம்? அதுக்கான பலன் வரணும்ல, அது எதுவுமே வரப்போறது இல்லை. அவர் இந்த டைம் அவருக்கு டீல்ல விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்னன்னா, பல வடைகளை சுட்டுட்டு இருக்காரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி கதை, 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதையை தான் சொல்லிட்டு இருக்காரு. எப்படின்னா, நேரு இது பண்ணிட்டாரு, காங்கிரஸ் தான் இந்த நாட்டை குடிநீர் தோண்டி போச்சிருச்சு அப்படின்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கடந்த சுதந்திரம் வாங்கி 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் வரைக்கும் என்னன்னா, எவ்வளவு வெளிநாட்டு கடன் இருந்துச்சுன்னா 55 லட்சம் கோடி தான் இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு வாங்கியிருக்காருன்னா 1 லட்சம் கோடிக்கு மேல போய் 1,47,000 கோடியை நெருங்குது கடன். எத்தனை வருஷத்துல? இந்த 9 வருஷத்துல இவ்வளவு கடனை வாங்கி வச்சு, அதாவது இத்தனை பிரதமர்கள் ஆண்டு இருக்கிறாங்க. இந்த 50-60 வருஷத்துல இத்தனை பிரதமர்கள், கூமுட்டை பிரதமர்லாம் இடையில இருந்திருக்காங்க. கூட்டணி ஆட்சி போட்டுலாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் இருந்து கூட கடனாகாத இந்தியாவில் ஜியோட கைங்கரியத்தில் 9 வருஷத்துல என்னன்னா 3 மடங்கு வெளிநாட்டில் இருந்து கடனை வாங்கி நம்ம ஒவ்வொருத்தர் தலையிலையும் கடனை ஏற்றி வச்சிருக்காரு. இதெல்லாம் இப்போ சராசரி மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு புரியாது. இருந்த போதிலும் அவர் சுடும் வடைகளை வடநாட்டில் கூட இப்போ நம்புறதுக்கு தயாராகல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 5 மாநில தேர்தலில் பாஜகவுடைய தலையெழுத்து என்ன, எப்படி இருக்க போகுது, பாஜக என்ன நிலைமைக்கு போக போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அங்குள்ள செய்தியாளர்கள்ட்ட நாம் பல்வேறு செய்தி தரப்புல கேட்டு, நம்முடைய நண்பர்கள், அதே மாதிரி அங்கே நடந்த சர்வேக்கள், அங்கே மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேசில் இப்படின்றெல்லாம் ஒரு ஆய்வு நடத்தி, அதற்கப்புறம் தான் இப்போ 2ஆம் கட்டம், ஏற்கனவே நம்ம முதல் கட்டமாக ஒன்று போட்டோம், 5 மாநில தேர்தல் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பே போட்டோம். இப்போ 5 மாநில தேர்தலில் இப்போ 2-3 கட்ட வாக்குப்பதிவுகள் முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில 5 மாநிலங்களில் எத்தனை மாநிலங்களில் பிஜேபி ஜெயிக்க போகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 5 மாநில தேர்தலுடைய முடிவுகள் எப்படி வரப்போகுது அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு சர்வே போட்டிருந்தோம். அதில் சொல்லியிருந்தோம், ஒரு மாநிலத்தில், அதாவது ராஜஸ்தானில் மட்டும் பிஜேபிக்கு சற்று வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா இப்போ போலிங் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் வரைக்கும் போலிங் முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது. மீண்டும் பல இடங்களில் வாக்குப்பதிவுகள் நடப்பதற்கு. இப்போ 5 மாநிலங்களை பார்த்துடலாம். முதல்ல மிசோரம் பார்க்கலாம். ஸோ அந்த 40 சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, மிசோரம் ஃப்ரண்ட்டு தான் ஆட்சியில் இருக்குது. அங்கே காங்கிரஸும் 0, பிஜேபியும் 0. பிஜேபி இப்போ ஒரு சீட் இருக்குது. அதை ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சு ஒட்டி உறவாடி ஒரே ஒரு இடங்களை பிடித்திருக்கிறது. இந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க 84% கிறிஸ்தவர்கள், 7% புத்திஸ்ட் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்துஸ் பார்த்தீங்கன்னா 4-5% தான். எனவே இங்கே பாஜகவுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது. இப்போ 2வது சிறிய மாநிலம் பார்த்தீங்கன்னா தெலங்கானாவில் பொறுத்தளவுக்கு 117 இடங்கள் இருக்குது. அதில் 111 இடங்களை பிடித்து மாபெரும் வெற்றி பெற்றது பிஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய கடந்த காலத்தில் தெலுங்கானா ராஷ்டிர சமிதி அப்படின்றத டிஆர்எஸ் தான் இப்போ பிஆர்எஸ் ஆயிருக்கு, பாரதிய ராஷ்டிரிய சமிதி அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கள் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றாங்க கடந்த முறை. அவர்கள் தான் அசுரபலத்தோடு இருக்காங்க. ஆனால் இந்த முறை காங்கிரஸ் ஒரு பெரிய அளவில் அங்கே வளர்ந்து இருக்கிறது. கடந்த முறை 5 இடங்கள்ல இருந்த காங்கிரஸ் இந்த முறை எதிர்கட்சியாக பண்ணமைப்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதிக இடங்களை பிடிக்கும். அப்படி இருந்தாலும் பிஆர்எஸ் தான் இந்த முறையும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் 90 இடங்கள் இருக்குது. இந்த 90 இடங்களில் பெரும்பான்மையான இடங்களை பிடித்து
ஏற்கனவே காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்கு. அங்கே பாரதிய ஜனதா கட்சி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஆட்டையை போட்டு அந்த முதல்வர் மீது வழக்கு, முதல்வர் சொந்தக்காரர்கள் மீது வழக்கெல்லாம் வந்து ஈடியை வைத்து கடந்த மாதங்களில் போட்டாங்க நெருக்கடி கொடுத்தாங்க தமிழ்நாடு மாதிரி. இருந்தாலும் அவர்களுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. இந்த முறை அவர்கள் ஜெயிக்க மாட்டார்கள். மீண்டும் காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சிக்கு வரும். அப்போ 3 ஸ்டேட்டு பிஜேபிக்கு அவுட்டு. அதுக்கப்புறம் மத்திய பிரதேசில் பார்த்தீங்கன்னா 128 இடங்களை பிடித்து, அதாவது அங்கேருந்து 230 இடங்கள் இருக்குது மத்திய பிரதேசில். அதில் 118 இடங்களை பிடித்தது பிஜேபி தான் 3 முறை அங்கே ஆட்சியில் இருந்தது. போன முறை வந்து காங்கிரஸுக்கு தான் மக்கள் வாக்களித்தாங்க. இருந்தாலும் இவங்க ஆட்டையை போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 16 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி மீண்டும் இவர்கள் அந்த 1.5 வருஷம் தான் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அதுக்கப்புறம் மீண்டும் இவர்கள் ஆட்டையை போட்டு அங்கே ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்போ அது வந்து 50% ஊழல் ஆட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு பெயரை பெற்றுவிட்டது. அங்கு வந்து நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அது துடை தெரியப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட 40% மேல ஆதிவாசி பழங்குடியின தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஏன்னா அவர்கள் வாக்குகள் தான் வந்து அந்த மாநிலத்தை தீர்மானிக்கும். அந்த மக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 80% பேர் காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். கடந்த முறை காங்கிரஸ் தான் ஜெயித்தது. இருந்தாலும் ஒரு 15-20 சீட்டு பேலன்ஸ் இருந்தது. அதை வந்து அப்படியே விலைக்கு வாங்கி 1.5 வருஷத்துல காங்கிரஸை கலைச்சிட்டு இவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஏன்னா மக்கள் மனநிலைக்கு எதிராக இவர்கள் ஆட்சி இருக்கிறார்கள். அதனால அங்கேயும் இந்த முறை கட்டாயம் மத்திய பிரதேசத்துல அவர்களை தூக்கி எறியப்படுவார்கள். இதுல ஒரு வடையை சுட்டிருக்காங்க. நேற்று என்னன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா போயிட்டு ராமர் கோயில் கட்டுறாங்கலாம் உத்தரப்பிரதேசில். மத்திய பிரதேசத்தில் இவர்களுக்கு வாக்களித்தால் இங்க இருந்து ராமர் கோயிலுக்கு இலவசமா கூட்டு போவாங்களாம் இந்து மக்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு நாளைக்கு நீங்க ராமர் கோயிலுக்கு ஓசியில கூட்டு போவீங்க, வருஷம் பூரா அவன் சோத்துக்கு என்ன பண்ணுவான்? அவனுடைய தொழில் போச்சு, அவனுடைய விவசாயம் போச்சு, எல்லாம் போச்சு. நீங்க வந்து அவனை போய் ராமர் கோயில ஒரு நாள் காட்டிட்டீங்கன்னா வாழ்க்கையில 3 வேளை சாப்பிட்டுருவான், பிள்ளைங்களை படிக்க வச்சிருவானா? இல்ல அவன் வாழ்வியல்ல வந்து வளர்ந்து வந்துருவானா? இல்ல. அதனால இந்த வடையெல்லாம் மத்திய பிரதேச மக்கள் இந்த முறை நம்ப மாட்டார்கள் அப்படின்ற மாதிரியான சூழல் தான் இருக்கு. நமக்கு அங்கிருந்து வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி வாஷ் அவுட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ராஜஸ்தான் எடுத்துக்குவோம். ராஜஸ்தான்ல மட்டும் பிஜேபி கொஞ்சம் ஒரு சின்ன பிளஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து கேரளா மாதிரியும் தமிழ்நாடை போன்ற கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு முறை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அடுத்த முறை பாஜக வரும். ஸோ அப்படி மாறி மாறி வரும்போது கடந்த முறை காங்கிரஸ் வந்து அழுகு பெரும்பான்மையை பற்றி ஜெயித்த போதிலும் எம்பி எலெக்ஷன் அதுக்கப்புறம் 2-3 மாசத்துல வந்து எம்பி எலெக்ஷன்ல வந்து பிஜேபி முழு இடங்களையும் கைப்பற்றியது. ஸோ அதனால இப்ப இந்த முறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்த போதிலும் என்னன்னா இந்த ஆன்டி இன்குபன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அது காங்கிரஸ் ஆட்சியில் 5 வருடங்களாக இருந்திருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா முந்தா நாள் இந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு எஸ்ஐ என்ன பண்ணிட்டான், 4 வயசு குழந்தையை கற்பழித்து விட்டான். அது வந்து ஊரே சேர்ந்து அடிச்சவனை வந்து சின்னாபின்னமாக்கி கொண்டு போய் இது பண்ணிட்டாங்க. இந்த இஷ்யூ வந்து ராஜஸ்தான்ல பரபரப்பை ஏற்படுத்தி இதை கையில் எடுக்கலான்னு பாருங்க. ஆட்சி சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. ஏதோ ஒரு எஸ்ஐ ஒரு இதுல இருந்தானா அவன் ஒரு காட்டு மிராண்டியா இருப்பான், அவன் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருப்பான். அவன் ஒரு தனி மனிதன் செய்யறதுக்கெல்லாம் ஒரு ஆட்சி வந்து தவறு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ அந்த இதை கையில் எடுத்து அங்கே முதல்ல போனவர் பாஜக எம்பி போய் ஏதோ பேசியிருக்காரு, அந்த தொகுதி பாஜக எம்பி. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டாவது வந்து என்னன்னா அந்த அங்கே உள்ள இந்த அசோக் கெலாட் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு ஏழைகளின் முதல்வர் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் பார்க்குறாங்க. அதனாலதான் கடந்த முறை முழுக்க பாஜகவுக்கு மேலே ஓட்டு போட்டாலும், அதாவது எம்பி எலெக்ஷன்ல போட்டாலும் ஸ்டேட் எலெக்ஷன்ல அசோக் கெலாட் வந்து தனி மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்தாரு. ஸோ ஒவ்வொரு முறையும் மாறி மாறி வருகிற கலாச்சாரம் அங்கே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை பாரதிய ஜனதாவுக்கு ஒரு லைன் பாயிண்ட் ஆதரவு இருக்க மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா இந்த முறை அவர் வர மாதிரியான வாய்ப்பு இருக்கு. இருந்த போதும் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மைனஸாகவே போயிட்டு இருக்கு. மீண்டும் காங்கிரஸ் தான், ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்த கோஷ்டி பூசல் காரணமாகவும் அங்கே பிரச்சனை இருந்தது. இப்போ கோஷ்டி பூசல் எல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் கோஷ்டி பூசல் அதிகமாக இருக்கு. வந்து சிந்தியா குடும்பம் ஒரு பக்கம், இன்னும் சில காங்கிரஸ்ல ரத்தோர் ஒரு பக்கம், இவர்கள்லாம் பாஜகவை சேர்ந்தவர்கள். இவர்களுக்குள்ள கோஷ்டி பூசல் இருக்கிறதுனால இந்த முறை பாஜக வராது அப்படின்னு சொன்னா கூட ஒரு யார் வெல்வார்கள் என்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா ஒரு பாயிண்ட் வந்து பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. எனவே வந்து இந்த ஒரு மாநிலத்துல மட்டும்தான் அவர்களுக்கு விளக்கு லைட்டா எரியுது, 0 வாட்ஸ் பல்ப் மாதிரி. எனவே இவர்கள் இந்த 5 மாநில தேர்தலில் 4 மாநிலம் இவர்களுக்கு வாஷ் அவுட், ஜெயிக்கவே முடியாது, பிஜேபி வரவே வராது. ராஜஸ்தான்ல மட்டும் ஒரு சிறிய வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுகிறது. இது வந்து 2-3ஆம் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு நம்ம இதை சொல்றோம். அங்கே உள்ள செய்தியாளர்கள், அங்கே உள்ள நண்பர்களுடைய சர்வேக்கள், அவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் பெற்று நாம் வந்து இந்த செய்தியை நாம் ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்காக சொல்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.